சக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2024 பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், எந்த கடவுளை வழிபடணும், என்ன கலரை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். 2024 பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி அப்படி சொல்லும்போது ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இவ்வளவு நாள பேசவே பேசாதவங்க கரெக்டா தான் போல்டா பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனா ஜாதகத்துல 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கறனால சின்ன சின்ன அடிபடுறது, திடீர் அதிர்ஷ்ட வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல சில இடங்கள்ல தேவையில்லாத அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. சோ இந்த பிப்ரவரி மாசம் எப்படி வாழ்க்கையை நடத்துறதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தோணி இருக்கும். ரெண்டாவது நிறைய பயணம் சார்ந்த வேலைகள் தேடி வர ஆரம்பிக்கும். 2024 பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்? தொழில் மிக சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழில்ல வரவு செலவுகள்ல கண்டிப்பா கணக்கு தேவை. புதுசா நான் இப்பதான் தொழில் தொடங்க போறேன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்துட்டு தொடங்குறது சிறப்பா இருக்கும். அதுலயும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு கிரீமோ இல்லைன்னா ஒரு சோப்போ, இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கணும். வேலையாட்கள்ல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், பெண்கள் அதிக வேலை இருந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் சூப்பர்வைசரா இருக்கட்டும் எந்த விஷயத்துல கவனம் தேவை, இல்லைன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திப்பாங்க. உத்தியோகம் என்ன மாதிரி அமையும்? உத்தியோகம் சிறப்பா இருக்கும், நினைச்சபடி ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்திலேயே உங்களோட திறமைக்கான பாராட்டம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய அதி தேவதையும் வழிபாட்டு முறையும் எப்படி இருக்கணும்? மகர ராசின்னு சொல்லும்போது காலபுருஷ ராசிக்கு 10வது ராசி, சனியுடைய ஆட்சி வீடு. எல்லை தெய்வத்தை இவங்க எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, இல்ல இவங்க பிறந்த பூர்வீக ஊர்ல இருக்க எல்லை தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அந்த மண்ணை மிதிக்கும் போதே அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் எந்த கலரை அதிகமா யூஸ் பண்ணணும்? இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் பாத்தீங்கன்னா ஆஃப் ஒயிட், பட்டு நிறம். அந்த ஆஃப் ஒயிட் யூஸ் பண்றது சிறப்பா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை இந்த மாதம் எப்படி அமையும்? பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மகர ராசி கவலைப்பட தேவையில்லை, நல்ல சிறப்பா இருக்கு. 2ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பல்லு பிரச்சனை, பல்லு உடையிறது, பல்லு கரையா இருக்கிறது, இது சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா, ஈறு சார்ந்த விஷயங்கள். சில பேர் டாக்டர் செக்கப்பே இல்லாம போய் பல்ல பிடிங்கிடுவாங்க. அதனால நரம்பு இழுத்துட்டு ஹாஸ்பிட்டல் சுத்திட்டு இருக்கு. பல்லு சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா கவனம் தேவை. பண வரவுக்கான தாந்திரிக பரிகாரம் இவங்க என்ன பண்ணணும்? இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பாத்தீங்கன்னா, டெய்லி வீட்டுக்கு வர காகத்துக்கு சாதம் வச்சாலே போதும், பணம் வர ஆரம்பிச்சிடும். மகர ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி என்ன மாதிரி அமையும்? கல்வி மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, குருவுடைய பார்வையில் இருக்கு. இது வரைக்கும் டிவிக்கு கொடுத்துட்டு இருந்த பசங்க எல்லாம் ஒரு கட்டுக்கு நீ வா, நீ உட்காரு, உன்னோட திறமை என்ன, நீ எதுல படிக்க போற, அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போது நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். கும்பல்ல இருந்த பசங்க இப்ப வெளியில வர போறாங்க. மகர ராசியா இருந்தாங்கன்னா அவங்களோட திறமை வெளியில வரப்போகுது. மகர ராசியில இருக்கக்கூடிய திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் எப்படி அமையும்? மகர ராசி பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையில 50-50 தான் இந்த மாசம். சண்டைகளும் இருக்கும், ஒற்றுமையும் இருக்கும். ஆனா பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதிக்கு மேல இல்லறம் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, நைன்னு தான் வாழ்க்கைத்தோட பேசிட்டு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது, அதுக்கு பரிகாரம் எல்லாம் கிடையாது. ரெண்டாவது திருமண வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு அவங்க ஜாதக ரீதியாக ஏதாவது சர்பதோஷங்கள் இருந்தா இந்த மாசம் அதுக்கான பரிகாரங்களோ இல்ல கலத்தர தோஷம் அதுக்கான பரிகாரங்களோ எடுத்துக்கிட்டாங்கன்னா உடனே சக்சஸ் கிடைக்கும். நன்றி. நன்றி.